ஹாய் மை லவ்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் இப்போ தான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வெல்கம் வெல்கம் வெல்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். என் பேர் சரண்யா. ஐ எம் அ கவுன்சிலர், கோச், ஹீலர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர் ஆப்வியஸ்லி. ஸோ இஃப் யூர் கால் டு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த லவ்விங் சோல் ஃபேமிலியை ஜாயின் பண்ணிக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். ஸோ இன்றைக்கான ரீடிங் வந்து ஒரு பிக்க கார்டு. நான் 3 ஆப்ஷன் கொடுக்க போகிறேன். அதுலேருந்து ஒரு இமேஜை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இன்றைக்கான டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாட் ஆர் யுவர் பிளாக்கேஜஸ்? உங்களுடைய பிளாக்கேஜஸ் என்ன? உங்களுக்கு தடையாக இருக்கிறது என்ன? அண்ட் அதை வந்து நீங்கள் எப்படி உங்களுடைய பிளெஸ்ஸிங்காக மாற்றிக்கலாம் இன் யோர் லைஃப் அப்படின்றது தான். ஸோ எப்படி உங்களுக்கு தடையாக இருக்கிறத உங்களுடைய ஸ்டெப்பிங் ஸ்டோன், உங்கள் வழியில் இருக்கிறத ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக மாற்றிக்கிட்டு அது மேலே கடந்து உங்கள் இலக்கை போய் நீங்கள் அடையலாம் அப்படின்றது தான் வந்து நம்ம இன்றைக்கி ரீடிங்கில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்பிரிட் கிட்டேருந்து என்னென்ன மெசேஜஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து மெயின்லி என்னோடய இன்டென்ஷன் என்னென்னா, டு கிவ் யூ கிளாரிட்டி ஆன் யுவர் சுச்சுவேஷன். உங்களோட சுச்சுவேஷனில் இருக்கிற கிளாரிட்டியை எடுத்து சொல்லி அது எப்படி பிளெஸ்ஸிங்காக இருக்கும், ஓகே, உங்களுடைய பிளாக்கேஜ் எப்படி பிளெஸ்ஸிங்காக இருக்கும் அப்படின்றத சொல்கிறது தான் என்னோடய இன்டென்ஷன். ஸோ நீங்களும் அந்த இன்டென்ஷன் செட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு டேரோலேருந்து மெசேஜஸ் எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் அனிமல் ஸ்பிரிட் ஆரக்கிள் கார்ட்ஸ்லேருந்து கடைசியாக ஒரு கைடன்ஸ் மெசேஜ் எடுத்து க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு அந்த 3 இமேஜஸும் காமிக்கிறேன். போய் சூஸ் பண்ணிவிட்டு வாங்க. ஓகே, நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு நம்புகிறேன். நான் 3 இமேஜ் காமிச்சேன். அதில் ஏதோ ஒரு இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ஈர்க்கப்பட்டிருப்பீங்க அந்த இமேஜால். பார்த்த உடனே சில இமேஜஸ்லாம் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ அந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு டைம் வேணும்னாலும் பாஸ் பண்ணி மெடிடேட் பண்ணி மைண்ட் சைக்கு எந்த இமேஜ் 3 இமேஜ்லேருந்து எந்த இமேஜ் வருதோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு இமேஜ் தான் சூஸ் பண்ணணும்னு இல்லை, 1, 2 கூட சூஸ் பண்ணலாம். இல்லை ஆல் 3 கூட நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஓகே, தட்ஸ் அப் டு யூ. பட் என்னென்னா இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். அதனால் எல்லா மெசேஜும் எல்லாருக்குமே பொருந்தாது. உங்களுக்கு பொருந்துறதை எடுத்துக்கோங்க, பொருந்தாததை இன்னொரு பர்சனுக்குன்னு சொல்லி விட்டுருங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு பர்சனல் ரீடிங் பார்க்கலாம். ஓகே, பர்சனல் ரீடிங்ஸாக சார்ஜ் ஆகும். ஓகே, ஸோ சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு நம்புகிறேன். பண்ணிக்கிட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுடைய டைம் ஸ்டாம்பை நான் தரேன். அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக நான் உங்களுடைய ரீடிங்கில் சந்திக்கிறேன். பை குரூப் 1, வெல்கம். நீங்கள் இந்த இமேஜ் நீங்கள் ஸ்க்ரீனில் கொடுக்குற இமேஜ் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தான் குரூப் 1. இதுதான் உங்களுடைய ரீடிங்காக இருக்க போகுது. ஸோ இன்றைக்கான ரீடிங் ஆஸ் ஐ செட் இந்த இன்ட்ரோ, நம்ம வந்து லைஃப்பில் நிறைய தடைகளை ஃபேஸ் பண்ணிகிட்ருப்போம். வேறு ஒரு சுச்சுவேஷனில் வேறு ஒரு தடை இருக்கலாம். ஸோ அந்த தடையெல்லாம் நம்ம வந்து எப்படி 180 ஷிஃப்ட் பண்ணி 180 டிகிரி டர்ன் பண்ண வச்சு, ஆர் 360 கூட 360 டிகிரி ஷிஃப்ட் பண்ண வச்சு அதை எப்படி பிளெஸ்ஸிங்காக மாற்ற போகிறோம் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி ரீடிங்கில் ஸ்பிரிட் கிட்ட, காட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ without further ado, let's get into your reading. So for my group 1, please spirit, what are the blockages in their life and how they can turn it into a blessing? What are the blockages in their life and how they can turn it into a blessing? For my group 1, please spirit, what are the blockages in my group 1's life and how they can turn it into a blessing? What are the blockages in group 1's life and how they can turn it into a blessing? So the biggest blockage நான் என்ன பார்க்குறேன்னா, இது எல்லாருக்குமே பொருந்தலாம், பட் உங்களுக்கு ரொம்ப பொருந்தது. the biggest blockage is your belief about yourself. ஓகே, உங்களை பற்றி நீங்கள் நம்புகிற விஷயங்கள் தான் வந்து உங்களுடைய பிளாக்கேஜாக இங்கே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து நம்ம நிறைய பேர்கிட்ட ரொம்ப நல்லவங்களாக நடந்துப்போம். பட் when it comes to us, நம்மளே ரொம்ப ரொம்ப கெட்டவங்களாக நடந்துப்போம். we are so hard on ourselves sometimes. ஓகே, அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து you're so hard on yourself. You just have to let yourself go. Just think of yourself as your friend. Okay, if you say something
to your friend that would hurt them, how would you feel? That's how you talk to yourself every day. நீங்கள் அந்த மாதிரி தான் பேசிகிட்ருக்கீங்க உங்களுக்குள்ளேயே. you're hurting yourself by this inner talk. let go. அந்த எனர்ஜியை வந்து நீங்கள் லெட் கோ பண்ண வேண்டிய நேரம் இது. இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு அதை தான் வந்து மெயினாக ஓவராச்சிங் தீமாக இருக்கிறது வந்து அதுதான். உங்களுடைய இன்னர் வாய்ஸ் இஸ் ஸோ கிரிட்டிக்கல். உங்களோட பிக்கெஸ்ட் கிரிட்டிக் வந்து நீங்களாக தான் இருக்கீங்க. அண்ட் ஹார்டஸ்ட். ஓகே, ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கீங்க உங்களுக்கு நீங்களே. see you're doing enough. நீங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஈவன் ஃபார் பாஸ்ட் சம்திங்ஸ். ஓகே, பாஸ்டில் நடந்த சில விஷயங்களுக்கு நீங்கள் இன்னும் உங்களை வந்து தப்பு சொல்லிட்டு தான் இருக்கீங்க. why you did all those things in the past. நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் வந்து பாஸ்ட்டில் பண்ணீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணீங்க பிகாஸ் you had that much information. அவ்வளோதான் உங்களுக்கு தெரியும், அதனால நீங்கள் அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஓகே, வேறு மாதிரி சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் சில விஷயங்களை வேறு மாதிரி பண்ணியிருப்பீங்க. பட் with the amount of information you had in the past, you did your best. Right? So don't be so hard on yourself. ஸோ நீங்களே வந்து ஒரு பெரிய கிரிட்டிக்காக மாறிடாதீங்க. அதுதான் இங்கே பெரிய பிளாக்கேஜாக நான் பார்க்குறேன். ஃபோன் குரூப் ஒன் ப்ளீஸ். சாரி, கெட்டிங் சம்திங். don't just கண்ணாடி முன்னாடி நின்று உங்களையே நீங்கள் ஹக் பண்ணிக்கிட்ட, லைக் 2 கையையும் அப்படி ஹக் பண்ணிக்கிட்ட, just say yourself that you love you. I love you அப்படின்னு சொல்லுங்கள். கண்ணாடியை பார்த்து சொல்லுங்கள். I love this body. I love this face. I love this cheeks. I love me அப்படின்னு நீங்கள் சொல்லணும். கண்டிப்பாக சொல்லணும். Oh my god, this reading is going to be so emotional. It's hitting some weird parts inside myself, inside me. Okay, for group 1, please spirit, what are their biggest blockages and how can they turn it into a blessing? ஸோ மெஜிஷியன், ஓகே, யூ ஹாவ் எவ்ரிதிங். உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது. ஓகே, ஸ்கில், டேலண்ட், லுக்ஸ், நாலேஜ். அந்த நாலேஜை எப்படி விஸ்டமாக கன்வெர்ட் பண்ணுறது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த லைஃப்பை மட்டும் வாழ்ந்துட்டு இந்த பிறப்பு எடுக்கலை. நீங்கள் வந்து நிறைய லைஃப் வாழ்ந்துட்டு தான் இந்த பிறப்பு எடுத்திருக்கீங்க. ஸோ டெஃபினெட்லி you're underestimating yourself. நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் உங்களுக்குள்ளே என்ன இருக்குது, ஸோ மச் பொட்டென்ஷியல் பீயிங் வேஸ்டட் ஹியர். சரிங்களா? நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது அண்ட் அது வேஸ்ட் ஆகவே கூடாது. இதுக்கப்புறமா இந்த ரீடிங்க்கு அப்புறமா ஒரு நொடி கூட அது வேஸ்ட் ஆகவே கூடாது. ஸோ யூ ஹேவ் ஸோ மச் பொட்டென்ஷியல். know that you have potential. ஸோ நான் ஒன்று சொல்கிறேன், அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்போயாச்சும் உங்கள் இன்னர் வாய்ஸ் வந்து இல்லை உன்னால் அதை பண்ண முடியாது, இல்லை நீ எப்பயுமே இப்படி தான், see you've proven it, நீ பண்ண முடியாது சொன்னல, see நீ பண்ணல பாரு அப்படின்னு இன்னர் வாய்ஸ் சொல்லும்போது ஆர் இன்னர் கிரிட்டிக் சொல்லும்போது, why என்னால் அதை பண்ண முடியும், ஏன் என்னால் அதை பண்ண முடியும், ஏன் இன்னர் கிரிட்டிக் சொல்கிறது நாட் ட்ரூ. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் இன்னர் கிரிட்டிக் இஸ் சேயிங் யூஆர் நாட் குட் எனஃப். அதுக்கு வந்து நீங்கள்
why I am good enough. ஏன் நான் வந்து கரெக்டாக தான் பண்ணுறேன் நான் பண்ணுறத. why I am the best in what I do அப்படின்னு நீங்கள் you have to ask yourself that question. சரிங்களா? நீங்கள் அந்த கொஷினை உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்கணும். அண்ட் ஃபைண்ட் ப்ரூஃப்ஸ். ஓகே? why you are good enough அப்படின்றத கொஷினை நீங்கள் கேட்கணும். ஓகே? ஸோ அதான், you have everything, you have what it takes. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் ரிவர்ஸில் வந்திருக்கு. நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே நினச்சிட்ருக்கீங்க, I'm not lucky enough, I'm not pretty enough, I'm not strong enough, I'm not qualified enough. சில பேருக்கு வந்து அந்த குவாலிஃபிகேஷன் தடையாக இருக்குது. I'm not, நிறைய விஷயங்களில் நீங்கள் வந்து ஐம் நாட்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அதை நீங்கள் மாற்றணும். ஏன்னா திங்ஸ் ஆர் வெயிட்டிங் டு ஷிஃப்ட். உங்களுக்காக வந்து திங்ஸ் வந்து மாறுறதுக்கு ரெடியாக இருக்குது. பட் நீங்கள் அதை அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ திஸ் இஸ் யோர் டைம் டு அலோவ் திங்ஸ் டு சேஞ்ச் அண்ட் ஒர்க் ஃபார் யூ. ஓகே? யூ ஆர் ஹூ யூ ஆர் பிகாஸ் யூர் ஸ்பெஷல். சரிங்களா? நீங்கள் ரொம்ப 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 ஸ்பெஷல். அண்ட் உங்களுடைய உங்களுடைய மேஜிக் இந்த உலகத்துக்கு தேவை. அந்த மேஜிக்கை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றதும் இந்த ரீடிங்கில் வந்து வருது. What else for my group 1? உங்கள் மனசுக்குள்ளே இல்லைன்னா உங்களுடைய மைண்டில் வந்து லைக் உங்களோட ஹார்ட்டில் இல்லைன்னா உங்களுடைய மைண்டில் நிறைய விஷயங்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. அதை நீங்கள் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். அதாவது லைக் மேகி ஆர் ஸ்பெகேட்டியை வந்து பிச்சு போட்டால் ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. அதை நீங்கள் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் உட்காந்து உங்களுடைய தாட்ஸ் அண்ட் உங்களுடைய பிலீஃப்ஸை வந்து ஒரு பேப்பரில் எழுதணும். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட்? ஏன்னா கன்ஃபியூஷனில் நம்மளுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்காது. அஃப்கோர்ஸ் தே ஆர் ஆப்போசிட்ஸ். ஸோ எப்போ நம்ம வந்து நம்மளுடைய எண்ணங்களை வந்து நேர்மறைப்படுத்தி ஒரு மாதிரி ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து நம்மளால் நம்மளுக்கு ஏற்கனவே அது தெரியும். பட் ஆனால் நம்ம வந்து அதை தெரியாத மாதிரி ப்ரிட்டெண்ட் பண்ணிகிட்ருப்போம்ல, நடிச்சிட்ருப்போம்ல, நம்மளே நடிச்சிட்ருப்போம்ல. அந்த ஒரு மாயிலேருந்து நம்ம வெளியில் வர முடியும். ஓகே? ஸோ ரைட் டவுன் சம் திங்ஸ். ஓகே? ஆர் நீங்கள் பேசியும் ஒரு ஆடியோ போடலாம். இப்போ நிறைய ரெக்கார்டிங் ஆப்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த ரெக்கார்டிங் ஆப்ஸில் உட்காந்து நீங்கள் பேசலாம். உங்ககிட்ட நீங்கள் பேசுகிற மாதிரி பேசலாம். அப்போ வந்து நிறைய கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. What else for my group? 5 of Wands reversed. யாருமே காம்படிஷன் கிடையாது. உங்களுக்கு காம்படிஷனாக யாருமே வர முடியாது. பிகாஸ் யூ ஆர் யூ. நீங்கள் எஸ்பெஷலி there's some magic, there's different energy. நம்ம ஒரு பீப்புள் மாதிரி இன்னொரு பீப்புள் கிடையாது. ஈவன் தோ அவங்க ரெண்டு பேருமே வந்து அதே விஷயத்தையே செஞ்சாலுமே சரி. இப்போ நான் பண்ணுற டேரோ ரீடிங்கே நீங்கள் பண்ணிங்கன்னா இதே கார்ட்ஸ் வந்திருந்தாலுமே நீங்கள் வேறு மாதிரி டேரோ ரீடிங் பண்ணுவீங்க. பிகாஸ் நீங்களும் நானும் சேம் கிடையாது. என்னோடய எனர்ஜி டிஃப்ரெண்ட், உங்களோட எனர்ஜி டிஃப்ரெண்ட். ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரே விஷயத்தை 2 பேர் பண்ணால் அது வந்து சேமாக இருக்காது. பிகாஸ் எனர்ஜிஸ் தே ஆர் யூனிக் டு அஸ். ஓகே? யூனிக்லி ஸ்பெஷல் அது. ஸோ அதனால் உங்களோட எனர்ஜியை நீங்கள் மட்டும்தான் வந்து கொடுக்க முடியும். ஸோ அதனால் யூ ஆர் நாட் அ காம்படிஷன் டு எனிபடி. அண்ட் அந்த காம்படிஷன் இருக்குன்னு நம்ம சில விஷயங்கள்லாம் செய்யாமல் இருப்போம் சம்டைம்ஸ். அது பண்ணக்கூடாது. ரைட்? ஈவன் தோ இஃப் சம்படி இஸ் டூயிங் த சேம் திங்ஸ், யூ கேன் டூ த சேம் திங்ஸ் வித் யோர் எனர்ஜி. யூ கேன் பிரிங் அவுட் what do you have inside yourself in your own special way. ஸோ அதனால்
There's truly no competition. Yeah, Ace of Pentacles. உங்களுக்கு வர வேண்டியது நிறைய உங்களுக்காக காத்துட்ருக்கு. அண்ட் உங்கள் எஃபர்ட்டை நீங்கள் இந்த விஷயத்துக்கு போடுறது மூலயமா அண்ட் உங்களுடைய 100% நீங்கள் உங்களுடைய ட்ரூ அண்ட் அத்தென்டிக் அண்ட் செல்ஃப் சென்டர்டு அப்ரோச் டு லைஃப் அதை வந்து நீங்கள் கொடுக்கறது மூலயமா யூ ஆர் கோயிங் டு சேஞ்ச் ஸோ மெனி லைஃப்ஸ். நீங்கள் வந்து நிறைய விஷயங்களில் நிறைய பேருக்கு உதவ போகிறீங்க, நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ண போகிறீங்க உங்கள் லைஃப்பில், உங்கள் லைஃப் மூலயமா. அண்ட் மற்றவங்களும் அது மூலயமா வந்து பெனிஃபிட் ஆகிறத என்னால் உணர முடியுது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் ஒரு புக் படிச்சிருக்கேன். இட்ஸ் பிக் மேஜிக். அந்த புக்கில் என்னென்னா அந்த புக்கில் என்ன பேசியிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த ஆத்தர் வந்து ஒரு புக்கை ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் அதை ரைட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவிலேருந்து அந்த நாவலை பாதி தூரம் எழுதிட்டு இருந்தாங்க. அந்த பாதி தூரம் எழுதுனதுக்கப்புறமா வந்து சம்திங் டைட் அண்ட் ஸோ ஷீ ஸ்டாப்ட் ரைட்டிங் தட் நாவல். அதே சமயம் அவங்களுக்கு இன்னொரு ஃப்ரெண்டும் கிடச்சிருக்காங்க. அவங்களும் ஒரு ரைட்டர் தான். அந்த ரைட்டர் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்து ஒரு புக்கை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன், அது பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, ஐம் கோயிங் டு சூன் பப்ளிஷ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆத்தர் கேட்டிருக்காங்க, என்ன பற்றி நீங்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆத்தர் ரைட் பண்ண அந்த எக்ஸாக்ட் பிளாட்டை அவங்க எழுதியிருக்காங்க. விச் மீன்ஸ் தட் சம் ஐடியா இவங்களுக்கு வந்திருக்கு, இதை இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னோடனே அந்த ஐடியா வந்து இட் ஷிஃப்டட் அதர் வேஸ் ஆஃப் எக்ஸ்ப்ரெஸிங் இட் செல்ஃப். இது வந்து இந்த கான்செப்ட் எப்படி சொல்லணும்னா, ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ் have life of their own. They find a medium to express itself. ஸோ முதல்ல இந்த ஐடியா இவங்களுக்கு வந்தது, அவங்க அதில் வந்து ஆக்ஷனை போட்டிருக்காங்க. போட்டு இருந்தும் சம்திங்ஸ் ஹேப்பன்ஸ் இன் அவர் லைஃப் அண்ட் தட் ஐடியா அந்த எனர்ஜி வந்து ஸ்டாப் ஆகிடும். அந்த எனர்ஜியை வந்து இன்னொருத்தவங்க கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அந்த கேப்சர் பண்ணி இட் வாண்டட் டு எக்ஸ்ப்ரெஸ் இட் செல்ஃப் த்ரூ தெம். ஓகே, ஸோ அதனால் there will be something that expresses itself through you, right? And அதை நீங்கள் அக்னாலேஜ் பண்ணி அதுக்கு நீங்கள் ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் அது உங்களை விட்டு போகாது, ரைட்? சம்டைம்ஸ் சில ஐடியாஸ் நம்மளுக்கு வரும், அது வந்து நம்ம மோஸ்ட்லி ஆக்ட் பண்ணலைன்னா இட் வில் மூவ் ஆன், ரைட்? ஸோ அந்த மாதிரி யூ ஹாவ் டு நோ வாட் யூ ஆர் கால்ட் டு டூ. ஓகே, தட்ஸ் த வே ஆஃப் அது மூலயமா தான் நீங்கள் உங்களை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, maybe it's God's way of expressing himself through you. Okay, so God அப்படின்னா சொல்லும்போது it's not a person sitting above on the sky, you know that, right? So God is energy. Okay, it's a beautiful energy. I can feel that energy, and everybody feels that energy. That energy wants to express itself through us. So அதுக்கு நம்ம வந்து that energy lives in us and that energy wants to express itself through us. So அதுக்கு நம்ம வந்து வழி கொடுக்கணும், right? What else for my group? What else for my இதுக்கு வந்து பெரிய எஃபர்ட்லாம் தேவையே இல்லை. யூ ஜஸ்ட் பி யூ, யூ ஜஸ்ட் ஃபைண்ட் யூ. ஓகே, நீங்கள் உள்ளே தான் இருக்கீங்க, உங்களுக்கு இதுக்குள்ளே தான் இந்த பாடிக்குள்ளே தான் இருக்குது அந்த மேஜிக். ஓகே, மேபி பாடி இஸ் அ மேஜிக் டூ. யா, ஸோ அதனால் ரொம்ப நிறைய எஃபர்ட்லாம் போட வேண்டிய அவசியமே இல்லை. பிகாஸ் இட்ஸ் யூ. நீங்கள் தான் அது, நீங்கள் தான் அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க. நீங்கள் தான் வந்து
நீங்களாக இருக்கிறதுக்கு எஃபர்ட் தேவையில்லை. ஸோ அதனால தான் இட்ஸ் ஸ்பெஷல். ஓகே, ஸோ அந்த ஸ்டார் நீங்கள் என்ன ஆரம்பித்தாலும், என்ன விஷயத்த ஆரம்பித்தாலும் அதில் வந்து ஒரு பெரிய 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 விஷயம் ஒளிஞ்சிட்ருக்கு. இட் மே பி அ சிம்பிள் திங் லைக் டாக்கிங் டு அ ஃப்ரெண்ட். ஓகே, சின்ன விஷயமாக கூட இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறது. ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிட்ருக்கு. இட் ஆல்சோ ஹேஸ் அ ஹையர் பர்பஸ். எவ்ரி சிங்கிள் திங், நம்ம சின்ன சின்ன விஷயம் பண்ணுறதும் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ஹையர் பர்பஸ் இருக்குது. அதே மாதிரி தான் உங்களுடைய இந்த இன்னர் கிரிட்டிக்கை நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணி உங்களுடைய ஆத்தென்டிக் செல்ஃபை நீங்கள் ஷைன் பண்ணுறது வைக்கிறது மூலயமா there's higher purpose to be satisfied. சரிங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து oracle cards எடுக்க போகிறோம். நான் இந்த animal spirit oracle cards எடுக்க போகிறேன். ஸோ it's been a while we have talked to animals. Yeah. ஸோ animal spirits கிட்ட என்ன oracle message வரணும் please spirit? Oracle guidance for my group 1 please. Oracle guidance for my group 1. Oracle guidance for my group 1. Oracle guidance for my group. Okay. Nightingale. So something, so in the nightingale it wants to express itself. Okay, பாடுறது மூலமா. Okay, it wants to express itself through voice, through words, through language. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒன்று ரொம்ப நாளாக யார்கிட்டையோ எதையோ சொல்லணும், பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டுட்ருக்கீங்க. ஸோ இதுதான் அந்த டைம் டு ஸ்பீக் அப், டு கம்யூனிகேட். ஓகே, ஸோ இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தீங்களோ அதை நீங்கள் வந்து சொல்லணும். ஈவன் அது it doesn't have to be the loudest voice. நைட்டிங்கேலுக்கு அவ்வளோ லவுட் வாய்ஸ் இல்லை, பட் இட் எக்ஸ்ப்ரெஸஸ் இட் செல்ஃபில். அதனால் காமாக நார்மலாக உட்காந்து பேசினாலே போதும். ஓகே, நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். நிறைய பிரச்சனை, ஈவன் வார்ஸ் கெட்ஸ் ரிசால்வ்ட் by just being there and talking to someone purely and authentically. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு, எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீங்கள் ஃப்ரீயாகவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான எனர்ஜி உங்களுக்கு வந்து இந்த ரீடிங் மூலயமாவோ இல்லை காட் மூலயமாவோ உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் டெஃபினெட்லி எக்ஸ்ப்ரெஸ். I want to say impress also. Express to impress. Okay, it's impress வந்து நம்ம நெகட்டிவாக பார்க்கவே வேண்டாம். We get impressed and inspired by some thingsல. ஓகே, அதெல்லாம் நம்மளுக்கு வேணும். அதனால தான் நம்மளை அது வந்து இன்ஸ்பயர் பண்ணுது. நம்ம வந்து இன்ஸ்பயர் ஆகி அதை நோக்கி நகர்றோன்னா அங்கேருந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு டீச்சிங் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது மூலயமா நம்மளுக்கு பெனிஃபிட் ஏதோ இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ டெஃபினெட்லி எக்ஸ்ப்ரெஸ் டு இம்ப்ரெஸ். ஓகே, யூ ஜஸ்ட் எக்ஸ்ப்ரெஸ் அண்ட் பீப்புள் வில் கெட் இம்ப்ரெஸ்ட். ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங் ஐடியா குரூப் 1. இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பிளாக்ஸ் அண்ட் ஹவு டு டர்ன் இட் இன்டு அ பிளெஸ்ஸிங். ஸோ ரெசனேட் ஆச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கண்டிப்பாக தெரியப்படுத்திக்கோங்க. நான் உங்களுடைய ஒரு மெசேஜையும் பார்த்து நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, லைக் பட்டன். அண்ட் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, as always sending you so much love and many blessings. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then you take good care of yourself. Lots of love. Bye.
ஹாய் குரூப் 2 வெல்கம். நீங்கள் இந்த இமேஜ் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தான் குரூப் 2. இது தான் உங்களுடைய ரீடிங்காக இருக்க போகுது. ஸோ இந்த ரீடிங் வந்து நான் டைட்டில் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரியே உங்களுடைய பிளாக்கேஜஸ் என்ன, இது உங்களுக்கு பெரிய தடையாக இருக்குது அண்ட் அதை நீங்கள் எப்படி வந்து உங்களுடைய பிளெஸ்ஸிங்காக மாற்றலாம் அப்படின்றத தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஹவு கேன் உங்களுடைய தடையை, ஓகே, உங்களுடைய தடையாக ஒன்று நடுவில் இருக்கிறத வந்து அதை எப்படி நீங்கள் ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி யூஸ் பண்ணி அதை கடந்து வரலாம் அப்படின்ற ஆன்சரையும் தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம், கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் கடவுள்கிட்ட, காட், யூனிவர்ஸ், சோர்ஸ் கிட்ட. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு ரீடிங் பண்ணேன். அது அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ கேனாட் கண்டினியூ தட் ரீடிங், பட் சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் அண்ட் பர்சனல் இஷ்யூஸ், சரிங்களா. பின்னாடி வாஷிங் மிஷின் சத்தம்லாம் கேட்டுட்டு இருந்தது. ஸோ ஐ ஹேட் டு பாஸ். அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த ரீடிங் வந்து மறுபடியும் பண்ணணும்னு இருந்திருக்க போல். ஸோ அதனால் பண்ணுறேன். எப்பயுமே சொல்கிற மாதிரி ஜென்ரல் ரீடிங் இது எல்லாமே எல்லாருக்குமே பொருந்தாது. பொருந்துறதெல்லாம் உங்களுக்குன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. பொருந்தாதது இது இன்னொரு பர்சனுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. எதையுமே ஃபோர்ஸ் பண்ணி ஃபிட் பண்ண வைக்காதீங்க. ஓகே, ஸோ வாட் ஆர் யோர் பிளாக்கேஜஸ் அண்ட் ஹவு கேன் யூ டர்ன் இட் இன்டு அ பிளெஸ்ஸிங் பார்க்கலாம். ஃபார் மை குரூப் 2 ப்ளீஸ் ஸ்பிரிட், ஃபார் மை குரூப் 2 ஐ ஃபீல் ஸோ கனெக்டட் டு. இதை தான் நான் வந்து அந்த ரீடிங்லையும் சொல்லிகிட்டு இருந்தேன். குரூப் 2 ஃபைல் 2 வந்து கொஞ்சம் கனெக்டடாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அண்ட் ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் மென்டி ரிலேஷன்ஷிப். ஸோ நம்ம எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பாயிண்டில் வந்து மென்டர்ஸ் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அது வந்து நம்ம சூஸ் பண்ணுற மென்டர்ஸாக இருக்கலாம், இல்லை நம்மளை வந்து சேர்கிற மென்டர்ஸாக இருக்கலாம். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ், இது மென்டர்ஸ் தே கேன் டிஸ்கைஸ் அஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், யூனோ, அந்த மாதிரி கோவர்க்கர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. பட் 2 types ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் அ மென்டர் அண்ட் மென்டி கேன் ஹாவ். நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறதுனால ஐ எம் அ மென்டர் தட் யூ சோஸ் ஃபார் திஸ் பர்டிகுலர் சுச்சுவேஷன் ஆர் டைம் இன் யோர் லைஃப். ஸோ one is the mentor, the mentee wanting to become like this mentor. ஓகே, நான் வந்து இந்த மென்டர் மாதிரி ஆகணும் அப்படின்ட்டு, இந்த மென்டரோட எனர்ஜியை நான் எம்பாடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மென்டி. அண்ட் செகண்ட் டைப் ஆஃப் மென்டி வந்து த மென்டி அண்ட் த மென்டர் குட் பி ஈஸிலி ஃப்ரெண்ட்ஸ். தி கைட் ஈச் அதர் ஆஸ் தே கோ அலாங். ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப். அதுதான் எனக்கு இங்கே ஃபீல் ஆகுது. வி குட் பி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யூ கைஸ் are on a path that is exactly like mine. So I felt it during that reading also. I feel it now also. You guys are close. So let's start. அதை நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் பிகாஸ் I'm feeling it right now. I felt it and I'm feeling it. So group 2 please spirit, blockages. So yeah, chariot reversed and 5 of cups இதுவும் எடுத்துப்போம். princess of cups. ஸோ சிமிலர் எனர்ஜிஸ் நான் போன ரீடிங் பண்ண மாதிரியே தான் இருக்குது இந்த ரீடிங்குமே. வந்து போன ரீடிங்கில் என்ன இருந்ததுன்னா, யூனிவர்ஸ் வந்து உங்களை புஷ் பண்ணிகிட்ருக்கு அண்ட் நீங்கள் வந்து இல்லை என்னால் முடியாது, ஐ couldn't do it, அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க. நீங்கள் யோசிச்சுட்ருக்கிற எனர்ஜி அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட்ஸ் உங்களுக்கு வந்து நிறைய தேவைப்பட்டு இருந்தது. அந்த ரீடிங்லேயும் அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. யூனிவர்ஸ் வந்து உன்னால் முன்னாடி போக முடியும், உன்னால் பண்ண முடியும், நீ இதில் வந்து சார்ஜ் எடுத்துக்கலாம், யூ டேக் சார்ஜ், யூ பி த லீடர் ஆர் யூ டூ திஸ் ஃபார் யோர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கு. ஓகே, காட் இஸ் புஷ்ஷிங் யூ டுவர்ட்ஸ் சம்திங். ஆனால் நீங்கள் வந்து அதுக்கான சரியான ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க மாட்டீங்களோன்னு தோணுது. மேபி இது ஒரு சிம்பிளாக ப்ரொக்ராஸ்டினேஷனாக இருக்கலாம், இல்லை வந்து தெரியும் நாலேஜ் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் அதை வந்து ஆக்ஷனபிள் ஸ்டெப்பாக மாற்றுறது, அதை வந்து ஒரு டெய்லி ரொட்டீனில் கொண்டு வர்றது வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜை வந்து எப்படி நீங்கள் ஆக்ஷன் ஸ்டெப்பில் போடுறது அப்படின்றது வந்து தெரியாமல் இருக்கீங்க அண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் இருக்கீங்க. அதுதான் ஒரு பெரிய பிளாக்கேஜாக இருக்குங்க. அண்ட் கடவுள் சொல்கிறது என்னென்னா,
God is trying to teach you to break down. ஓகே, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டா தான் வந்து நம்மளால வந்து அதை ஆக்ஷனாக மாற்ற முடியாது. ஸோ சிம்பிளாக இருந்தால் அதை வந்து ஈஸியாக ஆக்ஷனாக மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், டெய்லி மார்னிங் காலையில் எழுந்துக்கணுன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ டெஃபினெட்லி மார்னிங்ஸ் ஆர் டெஃபினெட்லி டிபெண்ட் ஆன் நைட் ரொட்டீன்ஸ். ஓகே, நைட்டு 6 மணிக்கு மேலே என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்மளுடைய நெக்ஸ்ட் டே வேக்கப் ரொட்டீனை வந்து செட் பண்ண போகுது. ஓகே, 6 மணிக்கெல்லாம் வைண்ட் டவுன் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா, ஸ்லோலி வைண்ட் டவுன் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மளால் ஒரு 10 மணிக்கெலாம் தூங்க முடியும். 10 மணிக்கு தூங்கினோன்னா 8 hours, we need at least 8 hours of 7 to 8 hours of sleep. ஸோ 6 மணிக்கு எழுந்துக்க முடியும், ரைட்? இல்லை 5 மணிக்கே இஃப் யூ ஆர் ஜஸ்ட் ஓகே வித் 7 hours of sleep, நீங்கள் வந்து 5 மணிக்கு எழுந்துக்கலாம். ஸோ அதனால் அந்த கிராஜுவலாக வைண்டிங் டவுன் ப்ராசஸ் ஈவினிங் நடக்கிறது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் அந்த வேக்கிங் அப்போ சொல்கிறேன். ஸோ யுவர் ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ் ஷுட் பி டுவர்ட்ஸ் வைண்டிங் டவுன் இன் தி ஈவினிங். என்னென்னலாம் நம்ம பிளான் பண்ண போகிறோம் அப்படின்றது ஈவினிங். ஸோ அதே மாதிரி தான் எந்த விஷயமா இருந்தாலும் அந்த நாலேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். பட் அதை ஆக்ஷனபிள் ஸ்டெப்பாக மாற்றுறதுக்கு நம்மளுக்கு சிம்பிள் அண்ட் ஈஸிலி அச்சீவபிள் ஸ்டெப்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ அதை தான் வந்து உங்களை ஸ்பிரிட் பண்ண சொல்கிறாங்க. ரொம்ப யோசிக்கிற தன்மையும் உங்களுக்கு இருக்குது. அண்ட் ஃபோக்கஸிங் ஆன் த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் யுவர் பிளாக்கேஜஸ். ஓகே, எதெல்லாம் வந்து உங்ககிட்ட இல்லையோ அதை தான் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண கண்டிஷன் பண்ணப்பட்டீங்க. நம்ம எல்லாருமே we are all conditioned to believe and think like that. ஏன்னா நம்ம ஆன்செஸ்டர்ஸ் அப்படி திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டாக, நம்ம ஆன்செஸ்டர்ஸ் அந்த மாதிரி திங்க் பண்ணலன்னா அவங்களால சர்வைவே பண்ணியிருக்க முடியாது. ஓகே, வாட் இஃப் அ பேர் கம்ஸ் ஃப்ரம் திஸ் சைட்? அவங்க அந்த மாதிரி திங்க் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா they were struggling a battle that we were never aware of. ஓகே, ப்ரெடிட்டர்ஸ் கிட்டேருந்து எப்படி தப்பலாம் அப்படின்னு அவங்க திங்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபுட் எப்படி கேதர் பண்ணலாம், ஓகே, அந்த மாதிரி தான் அவங்க திங்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிகாஸ் அந்த ஏஜில் அவங்களுடைய ரிஸ்க்ஸ் அந்த மாதிரி இருந்தது. பட் ஈவன் தோ நம்ம வந்து அங்கேருந்து ஸ்லோலி வேற ஒரு சுச்சுவேஷனுக்கு, சேஃபஸ்ட் சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாலுமே நம்ம வந்து இன்னும் அந்த ஒரு ஃபியர் பேஸ்டு திங்கிங்கில், ஏன்னா அது பழகிடுச்சுல்ல, நம்ம அப்படி திங்க் பண்ணதுனால தான் நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் வந்து அதை சர்வைவ் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதை சர்வைவ் பண்ணி அவங்க சர்வைவ் பண்ணதுனால தான் நம்ம இங்கே இருக்கோம். ஸோ அந்த பேட்டர்ன் வந்து பழகிடுச்சு. ஸோ நம்மளும் அந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இட்ஸ் டைம் டு ஷிஃப்ட் த திங்கிங். இட்ஸ் டைம் டு ஷிஃப்ட் தட் வாட் இஃப் எவ்ரி திங் கோஸ் ரைட், வாட் இஃப் திஸ் கோஸ் ரைட். ஓகே, அஃப்கோர்ஸ் ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் you jumping off a plane without thinking. I'm not saying that, right? You need to analyze the risks involved, at the same time take calculated risks. அதை தான் நான் சொல்கிறேன், right? So shift perspectives, try to think what if everything goes right, and ரொம்ப திங்க் பண்ணவும் செய்யாதீங்க. Okay, can you see she's deep in thought? Okay, அந்த மாதிரி ரொம்ப திங்க் பண்ணவும் வேண்டாம், திங்க் பண்ணாமலும் இருக்கவும் வேண்டாம். we need to find the sweet spot and the balance of things. ஸோ அதுதான் உங்களுடைய blockage, biggest blockage, and the way to handle that blockage. What else for my group 2? I need water. 1 second, guys. All right. Sorry, I had to pause to drink some water. So yeah, let's get some more cards. And இந்த கார்டு எடுத்துப்போம். அண்ட் தட் இஸ் அகேன் அ பிரின்சஸ் ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ என்ன எனக்கு தோணுதுன்னா, உங்களுக்கு பேக்ரவுண்டில் நிறைய விஷயங்கள் வந்து யூனிவர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்றது அந்த எண்ணத்தில் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்காக நிறைய விஷயங்களை பேக்ரவுண்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கு, பேக்ரவுண்டில் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, see her dress, I think it's flowing towards this and towards everywhere. Okay, you are the protector. I'm getting the message like something you are protecting. Okay, she is protecting this castle on a beach. Okay, so I think
யூ ஆர் ப்ரொடெக்டிங் சம்திங். நீங்கள் எதையோ ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் த்ரூ யூ யூனிவர்ஸ் இந்த விஷயத்தை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, ஸோ இந்த இந்த ப்ரொடெக்ஷன் வந்து இட் வில் நெவர் கோ அவே, இட் வில் நாட் வேனிஷ். ஓகே, இது வந்து கண்டிப்பாக இந்த ப்ரொடெக்ஷன் வந்து இன்னைக்கு நேற்று வந்த ப்ரொடெக்ஷன் கிடையாது. ஓகே, சம்திங் இட் குட் பி ஃபார் சம் ஆஃப் யூ இது வந்து சம் ஆன்செஸ்ட்ரல் பிஸ்னஸாக இருக்கலாம். ஓகே, காலம் காலமாக பண்ணிட்டு வர பிஸ்னஸ், சர்வீஸ் ஆர் என்ஜிஓஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒன்றா இருக்கலாம். அது எனக்கு எக்ஸாம்பிளாக தோணுச்சு. பட் இது எதுவாக வேணால் இருக்கலாம். சம்திங் தட் யூ ஆர் ப்ரொடெக்டிங் த்ரூ காட், த்ரூ யூனிவர்ஸ். ஸோ அந்த மாதிரி இந்த ப்ரொடெக்ஷன் வந்து எப்பயுமே இருக்கும், ரைட்? ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு வந்து வருத்தப்படணும், கவலைப்படணும். மேபி நீங்கள் நான் எப்படி இதை பண்ணேன்னா நான் எப்படி இதை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் நீங்கள் வருத்தப்பட்டுட்டோ இல்லை கவலைப்பட்டுட்டோ இருந்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய ஆன்சர். யூ டோன்ட் நீட் டு வரி அட் ஆல். த்ரூ யூ யூனிவர்ஸ் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் யூ, டேக்கிங் கேர் ஆஃப் இட். ஓகே, வாட் எவர் யூ நீட் டு ப்ரொடெக்ட். அண்ட் இங்கே பிரின்சஸ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கிறது மூலயமா எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஓகே, மேபி ஃபார் சம் ஆஃப் யூ டக்குன்னு ஒரு மெசேஜ் அது. ஃபார் சம் ஆஃப் யூ இட்ஸ் யோர் டாட்டர். ஓகே, இட்ஸ் யோர் டாட்டர், இட்ஸ் யோர் ஒய்ஃப், இட்ஸ் யோர் சிஸ்டர், இட்ஸ் யோர் மதர். Something you're protecting is having a very feminine and creative energy, right? So, and service-based NGOs are very feminine and very nurturing energy, correctங்களா? So maybe that is this is for particular someone, okay? But you are being protected. அதுதான் எனக்கு வந்து திரும்ப யூனிவர்ஸ் சொல்லிகிட்டே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வரி பண்ண வேண்டாம். திஸ் இஸ் யுவர் பிளெஸ்ஸிங். யுவர் வே ஆஃப் choosing to be authentic and vulnerable towards yourself and towards others, அதுதான் வந்து உங்களுடைய பெரிய blessing. It's not a blockage, it's a blessing. Okay, your vulnerability is not a blockage. And 3 of Wands ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ என்ன தோணுதுன்னா உங்களுக்கு அவுட் சைட் சப்போர்ட்டே வேண்டாம். there's no outside support needed. You have your support right in front of you. உங்களுக்கு முன்னாடியே அந்த சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. ஓகே, உங்களோட பிக்கஸ்ட் பிளாக்கேஜ் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னா, எனக்கு வந்து அவுட் சைட்லேருந்து சப்போர்ட் வரணும், அப்போ தான் என்னால் இந்த பணி முடிக்க முடியும், அப்போ தான் என்னால் அதை பண்ண முடியும், இதை பண்ண முடியும், இது வேணும் அது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. பட் நோ 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 நோ, everything is right in front of you. You are your biggest support. I am your biggest support அப்படின்னு வந்து God சொல்கிறாங்க. Okay, right? So just one more card to finish it. Yeah, 2 of Cups. So இதை வந்து நீங்கள் வந்து you're meeting it halfway. you're protecting it. உங்களுடைய லவ்வை வந்து நீங்கள் இதுக்கு கொடுத்துருக்கீங்க. Okay, for many of you it could be a person, சரிங்களா? For some of you it's a passion project. It's your life, it's your work, it's your drive towards this. Okay, so definitely இங்கே வந்து இதை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இதுக்கு நீங்கள் உங்களுடைய எல்லாத்தையுமே கொடுத்துட்டீங்க. அண்ட் இது ஒரு பிளாக்கேஜே கிடையாது. உங்களால் ஃபார்வர்டில் பண்ணி போக முடியும். பிகாஸ் இது உங்களோடது, இது யார்கிட்டையும் போக முடியாது, ரைட்? ஓகே, இது உங்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒன்று. இது யார்கிட்டையுமே போக முடியாது. ஓகே, you have nurtured it and your ancestors have nurtured it. ஸோ அதனால் இது யாருக்கிட்டேயுமே போகாது. உங்களுடைய பிளாக்கேஜஸ்லாம் வந்து இட்ஸ் you will move forward once the time is right. Okay, now is that time.
this is the right time. You will move forward. Okay. And இந்த 5 of Wands மூலமா பின்னாடி சண்டை போடுறவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கட்டும். ஓகே, லெட் த குவாரல் பி ஓவர் வித். ஓகே, லெட் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், சண்டை போடுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் தாழ்த்திக்கிறது, ஒரு நண்டு மேலே போனால் இன்னொரு நண்டு காலை பிடிச்சி கீழே இழுத்து விடுறது, இதெல்லாம் பின்னாடி பேக்ரவுண்டில் நடந்துக்கிட்டோம். யூ ஃபோக்கஸ் ஆன் க்ரோத், யூ ஃபோக்கஸ் ஆன் uplifting others. You choose kindness. நீங்கள் வந்து கைண்ட்னஸை சூஸ் பண்ணுங்கள். ரைட்? நீங்கள் கைண்டாக இருந்து லவ்லேருந்து ஒரு விஷயம் நடக்கும்போது, உங்களுடைய லவ்லேருந்து ஒரு விஷயம் நடக்கும்போது அது தப்பாக போகிறதுக்கு சான்ஸே இல்லை. ரைட்? ஜஸ்ட் பி யுவர் செல்ஃப். ஸோ இப்போது ஆரக்கிள் மெசேஜஸ்லேருந்து ஒரு கார்டு எடுப்போம். ஆரக்கிள் கார்ட்ஸ், அனிமல் ஆரக்கிள் கார்ட்ஸ், animal spirit oracle cards for group 2. Please spirit, what is the guidance for group 2? What is the guidance for group 2? What is the guidance for group 2? Octopus. So this is definitely feels like a business for some of you. Okay, maybe different ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்கலாம், ஆர் டிஃப்ரெண்ட் இடத்துல பிரான்ச்சஸ் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் டிசையர்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். அது எல்லாத்தையும் எப்படி மர்ஜ் பண்ணுறதுன்னு நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கலாம். அண்ட் மேபி நீங்கள் ரீச் அவுட் பண்ணிகிட்ருக்கலாம் சில பேருக்கு. அந்த ரீச்சிங் அவுட் வந்து டெஃபினெட்லி நடக்கும். யூ ஆர் ரீச்சிங் அவுட் டு கிராப் திஸ் அட்டென்ஷன். யூ ஆர் ரீச்சிங் அவுட் அண்ட் holding strong. Sorry, and I had to pause, but something இங்கே நடக்குது. you're reaching out through all means and எப்படியோ somehow நீங்கள் மேலே வந்துடுறீங்க. ஓகே, உங்களுடைய grip வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க போகுது இந்த விஷயத்தில். அண்ட் லைக் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய தடையை வந்து நீங்கள் எப்படி ஸ்டெப்பிங் ஸ்டோனாக வச்சு மேலே வர்றது அப்படின்றது தான் இப்போதைக்கு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஆல்சோ உங்களுடைய மைண்ட் இஸ் ஸோ பியோர். ஐ கேன் ஃபீல் இட். யுவர் மைண்ட் அண்ட் யுவர் கனெக்ஷன் டு ஹையர் சோர்ஸ் இஸ் ஸோ பியோர். அதனால தான் உங்களால் இவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியுது. அட் த சேம் டைம் அதிலிருந்து பெனிஃபிட் ஆக முடியுது. ஓகே, ஓகே, நாட் ஓன்லி நீங்கள் பண்ணுறதுனால நீங்கள் மட்டும் பெனிஃபிட் ஆகல, உங்களை சுற்றி இருக்கிற நிறைய சோல்ஸ் பெனிஃபிட் ஆகுறாங்க. ஓகே, ஸோ த ஒர்க் தட் யூஆர் டூயிங் இஸ் ஸோ பவர்ஃபுல். நீங்கள் என்ன வேலை இப்போ செஞ்சிட்ருக்கீங்களோ, எதுக்காக உழைச்சிட்ருக்கீங்களோ, எது முன்னாடி போல் நினச்சிட்ருக்கீங்களோ, எது பிளாக்கேஜாக இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கீங்களோ, அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசை. ஓகே, அதுதான் அவரோட விஷ். ரைட்? ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங் ஐடியா குரூப் 2. இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரெசனேட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ரெசனேட் ஆச்சுன்னா எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட் செக்ஷன் எனக்கு தெரியப்படுத்திக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் கொடுங்க. என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரே ஒரு செகண்ட் டைம் எடுத்து அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ யூ கேன் பி ஆன் த லூப். So thank you so much, as always, sending you so much love and many blessings. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, you take good care of yourself. Lots of love. Bye. Hi group 3, வெல்கம். நீங்கள் இந்த பிக்சர் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தான் group 3. இதுதான் உங்களுடைய ரீடிங்காக இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி நம்ம காட் கிட்ட என்ன கிட்ட தெரிஞ்சுக்கிறோம்னா, ஸோ ஆக்சுவலி நான் காட், ஸ்பிரிட், சோர்ஸ், யூனிவர்ஸ் இதெல்லாம் இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணுவேன். ஸோ வி ஆல் ரெஃபர் டு தட் ஒன் சுப்ரீம் எனர்ஜி. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ, யூனிவர்ஸ்ன்னு சொல்லிக்கலாம், காட்ன்னு சொல்லிக்கலாம், அல்லா, ஜீசஸ், புத்தா, இட்ஸ் ஆல் ரெஃபரிங் டு தட் ஒன் எனர்ஜி. கிருஷ்ணா, யாரை வேணால் சொல்லிக்கலாம் நீங்கள். பட் அந்த எனர்ஜி கிட்டேருந்து நம்ம ஸ்பிரிட் சேனல் பண்ணி என்னோடய ஸ்பிரிட் கைட்ஸ் மூலயமா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி டாபிக் வந்து உங்களுடைய பிளாக்கேஜஸ் என்ன, அதை எப்படி நீங்கள் வந்து உங்களுடைய பிளெஸ்ஸிங்காக மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு இருக்கிற தடைகளை எப்படி நீங்கள் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக வச்சு அதுலேருந்து முன்னேறி போகலாம் அப்படின்றது தான் நம்ம வந்து ஸ்பிரிட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி
ஜென்ரல் ரீடிங் தான் இது. ஸோ அதனால் எல்லாமே எல்லாருக்குமே பொருந்தாது. பொருந்துகிற மெசேஜஸ்லாம் அவங்களுக்குன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. பொருந்தாத ஓகே இது எனக்கு இல்லை இன்னொரு பர்சனுக்கு அப்படின்னு சொல்லி லெட் இட் ஃப்ளை. ஓகே, ஃபோர்ஸ் பண்ணி ஃபிட் பண்ண வைக்காதீங்க. ரைட்? தட்ஸ் அபவுட் இட். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய டீட்டெயில்ஸ் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் பர்சனல் ரீடிங் தாராளமாக எடுத்துக்கலாம். பர்சனல் ரீடிங்ஸ் ஆர் சார்ஜபிள். ஓகே, ஸோ நவ் அதை பற்றிலாம் பேசியாச்சு. நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, ஃபார் குரூப் 3 ப்ளீஸ் ஸ்பிரிட். ஃபார் குரூப் 3 அவங்களோட பிளாக்கேஜஸ் என்ன, அதை எப்படி? வாவ், டெவில். ஓகே, டெவில் வந்திருக்கிறதுனால எனக்கு என்ன தோணுதுன்னா, டெஃபினெட்லி நீங்கள் ஒரு கைண்ட் ஆஃப் அ லூப் ஆர் ஒரு சைக்கிள், ஒரு பேட்டர்னில் நீங்கள் சிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இது என்னவா வேணால் இருக்கலாம். இட்ஸ் பேசிக்காக ஒரு ப்ரொக்ராஸ்டினேஷன்லேருந்து மேஜராக அடிக்ஷன் அண்ட் சம்திங் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் கூட நீங்கள் சஃபர் பண்ணிகிட்ருக்கலாம். ஏன்னா இங்கே நிறையா அடிக்டிவ் எனர்ஜிஸ். ஓகே, லேசினஸ், ப்ரொக்ராஸ்டினேஷன் ரெண்டுமே வேறு. ப்ரொக்ராஸ்டினேஷனாக உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், ஆனால் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அதுக்கு பண்ணுறதுக்கு பயம், பண்ணுறதுக்கு வேறு ஏதோ ஒரு நம்மளை ஸ்டாப் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். உங்கள்கிட்ட நான் லேசினஸை பார்க்கல, ப்ரொக்ராஸ்டினேஷன் தான் பார்க்குறேன். ஸோ ஏதோ ஒன்று நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சி போகும்போது உங்களுக்குள்ளே இருந்து சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தடையாக இருக்குது. ஓகே, சம்திங் இன்சைட் ஆஃப் யூ ஸ்டாப்ஸ் யூ. ஓகே, இதுக்கு தான் நம்ம மேஜராக ஷேடோ ஒர்க்லாம் நிறைய பண்ணுவோம். ஐ சி யூ நீட் டு டூ தட். ஓகே, நீங்கள் ஷேடோ ஒர்க் நிறைய பண்ணணும். நம்மளே கொஷின் பண்ணிக்கணும். நம்மளுக்குள்ளே இருக்கிற ஷேடோவே நம்ம கொஷின் பண்ணிக்கணும். அது கரெக்டாக, நான் என்னோடய பிலீஃப் கரெக்டாக, நான் இப்படி பிலீவ் பண்ணிகிட்ருக்கேன், அது கரெக்டாக அப்படின்றதெல்லாம் நம்ம பண்ணாதான் நம்மளுடைய பிலீஃப் நம்மளோடதே இல்லை அப்படின்னு. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் புக். டோன்ட் பிலீவ் எவ்ரி திங் யூ திங்க். ஓகே, நம்ம ஒன்று நினச்சிட்ருப்போம், அது நம்மளோடதே கிடையாது. ஓகே, அத்தென்டிக் தாட்ஸாகவே இருக்காது, நம்மளோட தாட்ஸே இல்லை. யாரோ நம்மளுக்குள்ளே திணிச்ச தாட்ஸாக இருக்கலாம். ஓகே, வாட் வி கால் கண்டிஷனிங். ஸோ நம்ம யாருமே நான் இந்த பர்சனை கண்டிஷன் பண்ணணும்னு சிலதெல்லாம் நம்மளுக்கு பண்ணுறது கிடையாது. பை தேர் நேச்சர் நம்மளுக்கு அது நேச்சராக மாறிடுது. ஓகே, பை தேர் நேச்சர் அவங்க சொன்ன விஷயங்கள், ஸ்கூலில் போய் சில பேர் சொன்ன விஷயங்கள், இது எல்லாமே தான் நம்மளை ஒரு விதமான பிலீஃப்குள்ளே தள்ளுது. ஸோ அந்த பிலீஃப்லேருந்து எப்படி நம்ம வெளியில் வரணும்? மேபி யூ ஆர் பிலீவிங் யூ ஆர் நாட் குட் இனஃப். மேபி பிலீவிங் தட் நோபடி வில் பி இன்ட்ரெஸ்டட் இன் மீ. அந்த மாதிரி ஏதோ ஒரு பிலீஃப் உங்களுக்குள்ளே இருக்குது. லிமிட்டிங் பிலீஃப்ஸ், வி கால் இட் லிமிட்டிங் பிலீஃப்ஸ். ஸோ அந்த மாதிரி அந்த பிலீஃப்ஸ் தான் உங்களுக்கு பெரிய தடையாக இருக்கிறது எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ டெஃபினெட்லி இங்கே ஷேடோ ஒர்க்குக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நிறைய தேவை இருக்குது இங்கே. ஓகே, ஷேடோ ஒர்க் பண்ணணும். நீங்கள் பண்ணி அதிலேருந்து எப்படி இதெல்லாம் உண்மை கிடையாது, பட் ரதர் சம்திங் எல்ஸ் இஸ் ட்ரூ அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களை பற்றி நீங்களே புரிஞ்சுக்கணும். ஓகே, வாட் எல்ஸ் ஃபார் மை குரூப் 3? ஸோ இந்த இடத்துல இந்த ரெட் இருக்கிறதுனால எனக்கு சிலதெல்லாம் தோணுது, நான் சொல்கிறேன். பிகாஸ் அண்ட் ஐ ஆல்சோ சி பீப்புள் தேர். பீப்புள் இல்லை அங்கே, ஆக்சுவலாக இமேஜில் பீப்புள் இல்லை, பட் ஐ சி பீப்புள். ஸோ டெஃபினெட்லி பீப்புள் என்ன நினச்சிருவாங்க, பீப்புளுக்கு நான் கரெக்டாக இருப்பேனா, will I satisfy them, will I be good enough for them, அந்த மாதிரி ஒரு திங்கிங்கும் இங்கே இருக்கிறது எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ யூ நோ ரைட், வாட் we do should not be dependent on what people think. ஓகே, எப்பயுமே இவங்க இப்படி நினச்சிருவாங்க, நம்ம வாழ்க்கையை வாழவே கூடாது. ஓகே,
எஸ், நம்மளுக்குன்னு ஒரு வேல்யூ சிஸ்டம் வச்சுக்கணும். அது நம்மளோட வேல்யூஸ் மட்டுமா தான் இருக்கணுமே தவிர, ஆ இவுங்க இவுங்களுக்கு நான் வந்து அது வந்து பீப்பிள் ப்ளீஸிங் ஆயிடும். இவுங்களுக்கு நான் வந்து ஆன்சர் பண்றேன். ஸோ, அதனால இத செஞ்சா தான் அவங்க கிட்டேருந்து எனக்கு வந்து ஆம் வேலிடேஷன் கிடைக்கும் அப்படின்னு நெனச்சா, இட்ஸ் நாட் இட்ஸ் நாட் ரைட். சரிங்களா? ஸோ, அதனால பீப்பிள் ப்ளீஸிங் வேண்டாம். தி ஒன்லி பீப்பிள் யூ நீட் டு ப்ளீஸ் இஸ் யுவர் செல்ஃப். ஓகே. அதுக்குன்னு நான் போயிட்டு கோ ஆஸ் யூ டூ ஆஸ் யூ ப்ளீஸ்ன்னு நான் சொல்லல. வித்தவுட் ஹர்ட்டிங் எனிபடி எல்ஸ் ஃபிசிக்கலி ஆர் மென்டலி நீங்க என்ன வேணா பண்ணலாம். ரைட்? அண்ட் எப்பயுமே வந்து கைண்ட்னஸோட நடக்கிறது ரொம்ப முக்கியம். கைண்ட்னஸ், லவ் இதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் ஓவர் ரேட்டட் அட் ஆல். ஓகே. இட் நீட்ஸ் டு ஹேப்பன். It is the only way to be connected to our soul. Okay, நம்ம soul வந்து it's pure love, it's pure kindness. ஸோ நம்மளுடைய ஒரிஜினல் எசன்ஸ் அதுவாக இருக்கும்போது ஏன் அதுவாக இருக்கக்கூடாது நம்ம? ரைட்? What else for my group 3? What else for my group 3? What are their blockages and how can they control this? கொஞ்சம் மணி ப்ராப்ளம்ஸும் இருக்கலாம் உங்களுக்கு. மேபி மணியை வந்து நீங்கள் ரொம்ப ஃப்ரூகலாக வச்சுருக்கீங்க. ரொம்ப ஃப்ரூகலாக இருக்கிறதும் தப்பு. மணி செலவு பண்ணுறதுக்கு கில்ட்டாக ஃபீல் பண்ணுறதும் தப்பு. அண்ட் மணி உள்ளே வரவிடாமல் இருக்கிறதும் தப்பு. ஓகே. ஸோ ஹூ ஆர் யூ? நீங்கள் அதை தான் நீங்கள் பார்க்கணும். ஐ ஃபீல் லைக் நீங்கள் வந்து ரொம்ப மணியை பிடிச்சி வைக்கிற ஒரு டைப்பாக தெரியுறீங்க. எஸ், அஃப்கோர்ஸ் மணியை வந்து நம்ம சேவ் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி சேவ் பண்ணுற மாதிரி இல்லை. எனக்கு இந்த எனர்ஜி வந்து மணியை பற்றின ஒரு ஆங்ஸைட்டி தான் எனக்கு தெரியுது இந்த கார்டில். இந்த மணி மேபி வந்தால் தங்காதுன்னு ஒரு பிலீஃபோ, இல்லை வந்துட்டா உடனே போய்டுன்னு ஒரு பிலீஃபோ, இல்லை வரமாட்டேந்தே ஐயோ மணி வரமாட்டேந்தே அப்படின்னு ஒரு பிலீஃப். அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் இங்கே எனக்கு தெரியுது. ஸோ அதுதான் வந்து உங்களை நிறைய விஷயங்களில் கட்டி போட்டிருக்கு. எஸ், யூ ஹாவ் அச்சீவ்ட் சம்திங் இன் யுவர் லைஃப். இது வரைக்கும் நீங்கள் அச்சீவ் பண்ணாமல் இல்லை, நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் க்ரெடிட் உங்களுக்கே நீங்கள் கொடுத்துக்கிறீங்களான்னா இல்லை. you're not giving enough credit to yourself. And also இங்கே வந்து fear based attachment towards money நான் வந்து இங்கே பார்க்குறேன். ரைட்? ஸோ அதை வந்து நம்ம மாற்றுறோம். மணி இட்ஸ் ஜஸ்ட் எனர்ஜி. ரைட்? நம்ம எவ்வளோ பீப்புளை டச் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ எனர்ஜி நம்மளுக்கு வரும். ஓகே. ஹவு மச் எனர்ஜி வி கிவ் டு அதர்ஸ், தட் மச் எனர்ஜி கம்ஸ் டு அஸ். ஸோ பேசிக்காக இதுதான் வந்து மணியோட கான்செப்ட். ரைட்? ஸோ மணி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து மணி வருதுன்னு குட்டாக ஃபீல் பண்ணுறோமோ அதே மாதிரி வென் வி ஆர் ஸ்பெண்டிங், நம்ம சில இதெல்லாம் செலவு பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இன்டர்நெட் பில் கட்டுறோம். இன்டர்நெட் பில் கட்டும்போது ஐயோ போதே அப்படின்னு கட்டிகிட்டு இருந்தால் இட்ஸ் நாட் கோயிங் டு பி அ குட் எனர்ஜி. ரைட்? ஆனால் யூ கேன் பி தேங்க்ஃபுல் ஃபார் இன்டர்நெட். ரைட்? உங்களுக்கு இன்டர்நெட்லேருந்து எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்க வருது, அதுக்கெல்லாம் இந்த மணி தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ பி தேங்க்ஃபுல் ஃபார் தி இன்டர்நெட் தட் யூ கன்சியூம் அண்ட் தென் கிவ் டு இட். பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் யூ கெட் அண்ட் தென் கிவ். ஓகே, வாட் யூ ஆர் சப்போஸ் டு கிவ். அப்போ தான் வந்து மணியோட எனர்ஜி பெருகிட்டே போகுது. ரைட்? What else for my group 3? Four of Wands reversed. And வீட்டுக்குள்ளே நிறைய மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஆர் சம் கைண்ட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸும் இருக்கிறது எனக்கு தெரியுது. உங்களுக்கு யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் சம்டைம்ஸ். அண்ட் தே ஆர் பீப்புள். ஓகே, பீப்புள் ஆர் வயர்ட் டிஃப்ரெண்ட்லி. நம்ம எல்லாருமே டிஃப்ரெண்ட் தான். பட் அதுக்குன்னு தே டோன்ட் லவ் அஸ்ன்னு கிடையாது. சம்டைம்ஸ் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்க பீப்புள். தட்ஸ் ஓகே, because that's how they are. It's their nature, it's their personality. Whatever
இன்ஃபர்மேஷன் அண்ட் பிலீஃப் தே ஹாவ் ரைட் நவ், அதுலேருந்து அவங்க ஆக்ட் பண்ணுறாங்க. இது யாராக வேணால் இருக்கலாம், உங்களோட பார்ட்னராக இருக்கலாம், இல்லை உங்களோட பேரண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸ், இன்லாஸ், யாராக வேணால் இருக்கலாம். தே ஆர் ஆக்டிங் ஃப்ரம் வாட் தே நோ. அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதுலேருந்து தான் அவங்க ஆக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன பிலீஃப் இருக்கோ, அவங்களோட கண்டிஷனிங் என்னவோ அதுபடி அவங்க நடந்துக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஓகே, மேபி தே ஆர் ராங் டு ஹவ் டன் தட், பட் தே ஆர் ஆக்டிங் ஃப்ரம் வாட் தே நோ. had they known better, they would act differently, right? So just let go. ஓகே, பீப்புள்கிட்டேருந்து வேலிடேஷனும் எதிர்பார்க்கக்கூடாது. பீப்புளை வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி மாற்றவும் முடியாது. ரெண்டுமே முடியாத காரியம். அன்லெஸ் தே வாண்ட் டு சேஞ்ச். அவங்க மாறணும்னு நினச்சாங்கன்னா அவங்க மாறிடுவாங்க. நம்ம ஃபோர்ஸ் பண்ணால் கண்டிப்பாக அதுக்கு ஆப்போசிட்டாக தான் போவாங்களே தவிர மாற மாட்டாங்க. ஸோ அதனால் திஸ் இஸ் யுவர் பிளெஸ்ஸிங். ஓகே, இந்த மாதிரி உங்களை சுற்றி நடக்கிறத இதெல்லாம் வந்து இட்ஸ் டீச்சிங் யூ சம்திங். உங்களுக்கு ஏதோ டீச் பண்ண தான் இதெல்லாம் நடக்குது. இட்ஸ் அ டிவைன் லெசன், டிவைன் ஸ்பிரிச்சுவல் experience. Okay, spiritual knowledge that you're gaining from all these experience. ஸோ அதனால் இதை வந்து நம்ம சாதாரணமாக நினச்சிடவே கூடாது. ஓகே, அண்ட் ஒரு பாரமாகவும் நினைக்கக்கூடாது. எஸ், இது நடக்கிறதுனால நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன், என்ன லேர்ன் பண்ணுறேன், எப்படி ஸ்பிரிச்சுவலாக அட்வான்ஸ் பண்ணுறேன், இது மட்டும்தான் நம்ம வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே பார்க்க வேண்டியது இருக்குது. ரைட்? ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இது நடக்கிறது வந்து இட்ஸ் அ வே ஆஃப் லிஃப்டிங். ஓகே, வே ஆஃப் அப்லிஃப்டிங். சி த சேரியட் கார்டு, நீங்கள் முன்னாடி போகிறதுக்கு தான் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. நீங்கள் இந்த சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய சுச்சுவேஷன், ஓகே, நீங்கள் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டீங்க, நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க. இதை விட நிறைய நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு இருக்குது. அதெல்லாம் நீ போய் சேர்ந்து அடையணும். ஓகே, அச்சீவ் பண்ணணும், லேர்ன் பண்ணணும், கேதர் பண்ணணும் அப்படின்றதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் இந்த சுச்சுவேஷன்லாம் இப்படி நடக்குது. இதெல்லாம் பிளாக்கேஜஸே கிடையாது. இதெல்லாம் உங்களுடைய ஸ்டெப்பிங் ஸ்டோன். நான் முன்னாடியிலேருந்து சொல்கிறது தான். சம்டைம்ஸ் நம்ம சில விஷயங்கள்லாம் பிளாக்கேஜஸ்ன்னு நினச்சிட்ருப்போம். அதெல்லாம் நம்மளுடைய ஸ்டெப்பிங் ஸ்டோன். நடுவில் ஒரு பெரிய கல் இருக்குன்னு நினச்சிட்ருப்போம். மேபி அந்த கல்லில் நீங்கள் காலை வச்சு அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு தானே தவிர உங்களை முழுகாமல் பார்த்துக்கும். ஓகே, வாட் எல்ஸ்? அண்ட் போகிற பாதை இட்ஸ் டெஃபினெட்லி பியூட்டிஃபுல். நீங்கள் போகிற பாதை வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பாதை. ஓகே, மேபி ஜேர்னியில் கொஞ்சம் நேரம் கஷ்டமாக இருந்தாலுமே சரி, நீங்கள் போக 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 உங்களால் வந்து இன்னும் நல்லா என்ஜாய் பண்ண முடியுது அந்த பாதையை. ரைட்? பிகாஸ் நவ் யூ நோ இதெல்லாம் என்னோடய பிளாக்கேஜஸ் இல்லை, இதெல்லாம் என்னோடய பிளெஸ்ஸிங் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் போது நவ் யூ நோ that you are on the right path. ஸோ உங்களால் அந்த பாதை வந்து என்ஜாய் பண்ண முடியுது, இன்னும் அதிகமாக என்ஜாய் பண்ண முடியுது. What else for my group 3? And sometimes சில விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும். அது வந்து இட்ஸ் லைக் அ புஷ். ரைட்? ஒரு புஷ் தான். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நான் அவங்களோட நேம்லாம் எனக்கு தெரியல. பட் in a race she fell down. Okay, and then she got up and finished the race in first place. அவங்க தான் வின் பண்ணாங்க. ஸோ அந்த கீழே விழுந்தது அப்படின்றத வந்து நம்ம ஒரு ஸ்டெப் பேக்காக நினைக்கவே கூடாது. கீழே விழுந்தது எதுக்கு? ஸோ தட் we learn to pick ourselves up, right? பேட்மேன். ஸோ டெஃபினெட்லி கீழே விழுந்துட்டோன்னா அங்கேயே இருக்கிறாம நம்மளை பிக்கப் பண்ணி எழுந்து போய் அந்த ரேஸை வின் பண்ணோன்னா அதுதான் பெரிய விஷயம். ரைட்? அண்ட் அந்த கீழே விழுந்தது வந்து நம்மளுக்கு அந்த ஒரு புஷ்ஷை கொடுக்கறதுக்கு கூட நடக்கலாம். ஓகே, நம்மளுக்கு ஒரு புஷ் கொடுக்கறதுக்கு, அந்த ரேஸை வின் பண்ணி முடிக்கிறதுக்கான அந்த புஷ்ஷை கொடுக்கறதுக்கு கூட
நடக்கலாம். ஸோ அதனால் அதை வந்து ஐயோ இப்படி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி பிளாக்கேஜாக நினச்சி இல்லை ஒரு டிஃபீட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓரமாக உட்காராமல் we have to know that something happens is happening for a bigger reason. ஏதோ ஒரு பெரிய ரீசனுக்காக தான் அது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு இந்த ரீடிங் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. எஸ், that is the biggest lesson from this reading. It's meant to reach you. And 8 of Swords. 8 of Swords என்ன தெரியுது? It's time that you let go. Sometimes சில விஷயங்கள்லாம் நம்ம let go பண்ணி ஆகணும். சில விஷயங்களை நம்ம let go பண்ணலைன்னா இப்படி தான் இருப்போம், ஸ்டக்காக தான் இருப்போம். நம்மளை சில விஷயங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியாது, பட் இருந்தாலும் நம்மளுக்கு தெரியும் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நடக்குது. மேபி அதை உணர முடியாது, அந்த அது என்ன நல்ல விஷயம், எதனால் அது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. we might feel stuck sometimes, but bigger reasons are at play, bigger energies are at play. சரிங்களா? அண்ட் அது நடக்கும்போது கண்டிப்பாக ஸ்கேரியாக தான் இருக்கும், ரொம்ப பயமாக தான் இருக்கும். நம்ம அதை கோ த்ரூ பண்ணும்போது கண்டிப்பாக பயமாக தான் இருக்கும். அதை டினையே பண்ண முடியாது, மறுக்கவே முடியாது. அந்த பயத்துலேயும் சில விஷயங்கள்லாம் நம்ம லேர்ன் பண்ணுவோம். அந்த பயத்துலேயும் சில விஷயங்கள்லாம் லைஃப் நம்மளுக்கு சிலதை கற்றுக் கொடுக்கும். சரி, நம்ம எல்லோரும் குழந்தையா பிறக்கும்போது நம்ம நிறைய விஷயங்களை பார்த்து பயந்துருப்போம். பட் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் டைம் நம்ம அதை பார்த்து பயப்படுறத ஸ்டாப் பண்ணிட்டோம்ல, அதே மாதிரி தான் இப்போ இது நடக்கும்போது மேபி ஸ்கேரியாக தெரியலாம். பட் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் டைம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இது வந்து மேபி இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து என்னுடைய பயங்கள்லாம் விட்டுட்டு வேறு ஒரு என்னுடைய ட்ரூ செல்ஃபை நான் வந்து எம்பாடி பண்ணுறதுக்காக தான் இது நடந்தது அப்படின்னு உங்களுக்கு புரியும். ரைட்? லாஸ்ட் கார்டு, ஒன் மோர் கார்டு ஃபார் group 5. Group 5? I don't do 5 groups. What am I speaking? Group 3. Group 3. மேபி இங்கே 5 கார்ட்ஸ் இருக்கிறதுனால 5ன்னு சொல்லிட்டேன் போல். Group 3, Group 3, Group 3, Group 3. யா, வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. சரி, எதெல்லாம் நடந்தது, எதெல்லாம் தப்பாக போச்சோ அதெல்லாம் உங்களுடைய அது உங்களுக்காக தான் நடந்திருக்கு. ஓகே, யூனிவர்ஸ், காட், ஹையர் பவர் ஹேஸ் டு ஸ்டெப் இன். ஓகே, அதை ஸ்டெப் இன் பண்ணி அதெல்லாம் உங்கள் லைஃப்பில் இருந்து போக வைக்கிறதுக்கோ இல்லை அழிக்கிறதுக்கோ இல்லை இங்கே இந்த கார்டை நேராக பார்த்தா தெரியுதில்ல எவ்வளோ ஒரு கன்ஃபியூஷன், எவ்வளோ ஒரு டிஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்கு. கரெக்டாக அழிவு. ஸோ யூனிவர்ஸ் நீடட் டு ஸ்டெப் இன். பட் இது ரிவர்ஸில் இருக்கிறதுனால எனக்கு டெஃபினட்டாக அந்த 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 டிஸ்ட்ரக்ஷன் அது நடந்தது வந்து இட்ஸ் மென்ட் டு சேவ் யூ. ஓகே, உங்களை சேவ் பண்ணுறதுக்காக தான் அது வந்து நடந்திருக்கு. சில பேர்லாம் சொல்லுவாங்களே, ஒரு 2 நிமிஷம் முன்னாடி நான் போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த ரெட் லைட்டில் நிற்காம அந்த ஆக்சிடெண்ட்டை நான் விட்னஸ் பண்ணியிருப்பேன். நிறைய பேருக்கு அந்த மாதிரி தோணும்ல. அதுதான், it's divine intervention to prevent something from happening. Okay, divine intervene ஆகி எதையோ ப்ரிவெண்ட் பண்ணியிருக்கு. அண்ட் அதை கோ த்ரூ பண்ணுறதும்போது ஐயோ ரெட் லைட்டில் நின்றுட்டோமே, ஷிட், ஐ ஆல்வேஸ் கோ இன் டு ரெட் லைட்ஸ். ஓகே, அந்த மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தோன்னா பிஹைண்ட் த சீன்ஸில் நிறைய டிவைன் ப்ரொடெக்ஷன் இருக்குல்ல, அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. ஓகே, ஸோ ரிஜெக்ஷன் இஸ் டிவைன் ப்ரொடெக்ஷன், டிலே இஸ் டிவைன் ப்ரொடெக்ஷன். ஓகே, நிறைய பேருக்கு சில விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஐயோ என்னடா இது எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள். பட் இது உங்களுக்கு நடக்கிறது வந்து
It's meant to save you, right? It's meant to give you what you need, what you deserve. சரிங்களா? You deserve much more than this. இதை விட அதிகமாக உங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே வந்து டிவைன் வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்ககிட்ட இருந்து பறிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கு. ஓகே, அதுக்காக நீங்கள் வந்து ஆல்சோ நம்ம எப்பயுமே we will dream small only. அது நம்மள கண்டிஷனிங். நம்ம வந்து நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்குள்ளே இருக்கும், பட் we will dream small. ஓகே, ட்ரீம் பிக், ரைட்? ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங் மை டியர் குரூப் 3. இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஐ ஹாவ் ஒன் மோர் கார்ட் டு புல் ஃபார் யூ. ஆரக்கிள் கார்ட்ஸ் எடுக்கலாம் ஃப்ரம் த அனிமல் ஸ்பிரிட் ஆரக்கிள் கார்ட்ஸ் பை கிம் கிரான்ஸ். யா, ஃபயர் ஆண்ட் அப்படின்ற கார்டு வந்திருக்கு. ஸோ உங்களுக்குள்ளே நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிட்ருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது. நிறைய பேஷன் அண்ட் நிறைய உழைப்பு உங்கள்கிட்ட இருக்கிறதுனால பார்க்க முடியுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து வெளிப்படுத்துவீங்க. கொஞ்ச நாளில் உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்கிறதும் என்னால் பார்க்க முடியுது. நீங்கள் தனியாக இதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கான துணையோ இல்லை ஒரு பெரிய டீம் சொல்லலாமா? ஓகே, ஒரு பெரிய டீம் உங்களோட டீம் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு இதை நடத்தி முடிக்கிறதுக்காக. கரெக்டா? யா, what else? அண்ட் இவங்கெல்லாம் வந்து உங்களை தேடி வராங்க. ஓகே, நீங்கள் யாரையும் தேடி போகணுன்ற அவசியம் இல்லை. உங்கள் எனர்ஜி மாற மாற உங்களை தேடி இந்த பீப்புளெலாம் வருவாங்க. தே ஆர் அட்ராக்டட் டு யூ. ஸோ எப்படி இந்த நடுவில் இருக்கிற அந்த இதுக்கு அட்ராக்ட் ஆகி எறும்புலாம் வருதோ அதே மாதிரி தி கம் டுவர்ட்ஸ் யூ. பிகாஸ் உங்களோட எனர்ஜி மாறுது. எதனால் மாறுது? பிகாஸ் கடவுள் அதை நடத்தி காமிச்சிருக்காரு. ஓகே, பிகாஸ் யூ வென்ட் த்ரூ சம்திங்ஸ் அண்ட் இஸ் கோயிங் த்ரூ சம்திங்ஸ். அதை நடத்தி காமிச்சதுனாலேயே கடவுள் வந்து கரெக்டான பீப்புளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கே இதை நடத்தி காமிச்சிருக்காரு. அண்ட் சம்டைம்ஸ் சில பேருக்கு சில விஷயங்கள்லாம் நம்மளை பற்றி பிடிக்காது. ஓகே, வி கேனாட் ப்ளீஸ் எவ்ரிபடி. எல்லாரையும் நம்மளால் சந்தோஷமாக வச்சுக்கவே முடியாது. இட்ஸ் 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 இம்பாசிபிள். சரிங்களா? ஸோ அதனால் ஹூ கேன் வி மேக் ஹாப்பி? நம்மளை சுற்றி இருக்கவங்கள பக்கத்தில் அது கூட நம்மளால் ட்ரை தான் பண்ண முடியும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள அது அவங்க முடிவு பண்ணால் தான் அதை வந்து நடத்தி காமிக்க முடியும். பட் த ஒன்லி பீப்புள் ஹூ வி ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் இஸ் ஆர் செல்ஃப். கரெக்டாக? நம்மளை மட்டும்தான் நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம எப்படி திங்க் பண்ணுறோம் அப்படின்றத நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோன்றதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சில விஷயங்கள் சில ஜீவன்கள் இருக்குது. நான் பீப்புளை சொல்லலை, டாக்ஸ். தே cannot think about what they think. கரெக்டா? பட் நம்மளால் பண்ண முடியும். நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம், என்ன திங்க் பண்ணுறோம் அப்படின்றத நம்மளால் மாற்றிக்கக்கூடிய எபிலிட்டியை வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ நம்மளால் மட்டும் அதை பண்ண முடியும்னும் போது we are special, right? ஸோ அதனால் இட்ஸ் பாயிண்ட்லெஸ். கரெக்டா? மற்றவங்கள வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கிறேன். அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்கன்னு கூட நம்மளால் திங்க் பண்ண முடியும். பட் அனிமல்ஸால் அந்த மாதிரி பண்ண முடியாது, ரைட்? ஸோ இட்ஸ் ஒன்லி அஸ் வி கேன் மேக் ஹாப்பி. மற்றவங்களெல்லாம் வந்து இட்ஸ் ஆடட் அட்வான்டேஜ் தான். மற்றவங்களையும் நம்ம ஹாப்பியாக வச்சுக்கிறோமா? எஸ், இட்ஸ் அ போனஸ், இட்ஸ் அ செரி ஆன் டாப், அந்த மாதிரி, ரைட்? அண்ட் ஆல்சோ லவ். நம்மளால் லவ் கொடுக்க முடியும் இன்ஸ்பைட் ஆஃப் வாட் தே கிவ். ஓகே, அவங்க எது கொடுத்தாலுமே சரி நம்மளால் லவ்வில் இருக்க முடியும். நம்ம அந்த எனர்ஜியில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய அத்தென்டிக் செல்ஃபில் நம்ம இருக்கோம். நம்மளுடைய சோல் அப்போ தான் வந்து த்ரைவ் பண்ணும். ஓகே, அந்த லவ், கைண்ட்னஸ், கம்பேஷன் அண்ட் எம்பத்தி இதெல்லாம் நம்ம சாரி குரூப் 3 கட் ஆகிடுச்சு. பட் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா,
ஸோ உங்கள நோக்கி நீங்க வந்து நெறைய விஷயங்கள ஈர்த்துட்ருக்கீங்க. நீங்க பிகாஸ் நீங்க வந்து அந்த லவ்ன்ற ஒரு பியூர் எனர்ஜி உங்க சோலோட எனர்ஜில இருக்கிறதுனால நெறைய விஷயங்கள் இது பீப்பிளா இருக்கலாம், ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாம், இல்ல வந்து ஆ நெறைய அபண்டன்ஸா இருக்கலாம். என்னவா வேணா இருக்கலாம். நெறைய விஷயங்கள உங்கள நோக்கி நீங்க அட்ராக்ட் பண்ணிட்டுருக்கீங்க. அந்த விஷயங்கள்லாம் உங்கள நோக்கி ஏன் வருதுன்னா, பிகாஸ் நீங்க வந்து அந்த லவ் அப்படின்ற ஒரு ஹை எனர்ஜில வைப்ரேட் பண்ணிட்டுருக்கீங்க. ரைட்? ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங் மை டியர் குரூப் 3. இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன், நம்புறேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா எனக்கு தெரியப்படுத்துங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட ஒரு கமெண்ட்டையும் படித்து ரிப்ளை பண்ணுவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, ஆஸ் ஆல்வேஸ் சென்டிங் யூ ஸோ மச் லவ். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் யூ டேக் குட் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். லாட்ஸ் ஆஃப் லவ். பை.